ஏனே என்ன டிராக்டர்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம சொந்தக்காரங்க வண்டி. சரி, வயல்ல உழுதுக்கு கேட்டேன், காலமா எடுத்துட்டு போய் உழுதுட்டு கொண்டு வா அப்படின்னாங்க. ரூபா கொடுத்து நீ உழ வேண்டியது என்ன? ஆளை வச்சு உழுதோம்னு ஏன் லேசா மேல்ட்டால கீச்சிட்டு போயிருவான். உழுதோம்னா நம்ம மன திருப்தி கேட்டாலும் ஆழமா உழுது போட்டு போயிடலாம். சரி, பருவம் பண்ணணும்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆழமா உழுதுட்டு போயிடலாம். மத்தவனா நம்ம நினைக்கிற மாதிரி உழ மாட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நம்மளே உழலான ஒரு ஆசை. சரி உழு பாப்போம். கலப்பல்ல சக்கு உள்ள இறக்கிரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு நல்லா இறக்கி பயிற்சி விடுன நண்பர்களே, நல்லா கேளுங்க. அதாவது நம்ம சொந்த வண்டினா தான் கலப்பை உள்ள இறங்கும், மற்ற வண்டினா கலப்பை உள்ள இறங்காது, மேட்டால உழுதடிச்சு வரும். இன்னொன்று பாருங்களா, அந்த கொக்கை வருங்க, எப்படி கொக்கையெல்லாம் இங்கே உழுதடிக்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி வந்து அதில் உள்ள புழு எல்லாம் பிறக்கி தின்னுகிட்டே இருக்குது. பார்க்க ஒரு அருமையாக இருக்குது. இங்கே இருக்கு அந்த பறக்க இருங்க, உழுதடிச்சாவது. ஐயா ஏனே இன்னும் நல்லா ஆழமா இறக்கு கிளப்பையா, ஆழமா இறக்கு. இறக்கிட்டா இன்னும் மேட்டாதான் முழமை இருக்குல்ல, இறக்கு. நல்ல கட்டி சூப்பர் மணல். சரி, மழை பெஞ்ச ஈரத்துல நல்ல பொது ஈரம் நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆழமா பிடிச்சோம்னா அடி வேணா பிடிங்கி வருது, அடி மண் வேணா பிடிங்கி வருது. அதனால புளி நம்ம மணக்காடு தானே, முக்கா பதத்துல இறங்கினா போதும். பிடிக்குதா? ஆழமா மமட்டோட போட்டு காக்காலாம் வந்து பாருங்க, காக்கா எங்க ஊர் காக்காலாம் வந்துருக்கு பாருங்க. பாப்பா பாய். ஜம்முன் இருக்கு. சுவாரஸ்யம்பா, நம்ம காட்டுக்குள்ள நம்ம வயல்ல நம்மளே உழுதுல நம்ம ஏதாவது பருவம் நல்லா இருக்கும்ல. பார்த்து எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. நம்ம சாயங்கால நேரத்துல வயலை உழுதுட்டு காலையில வந்து வயலை பார்த்தோம்னா இந்த இடத்துல கொக்குலாம் இதெல்லாம் இங்க நிறையா கொக்கு மைனா குருவி எல்லாம் வந்து இதுல நடக்க வண்டு பூச்சிகள் எல்லாம் வந்து பண்ணி சாப்பிடும். எல்லா உயிருக்குமான உணவு, உயிர் காய்ச்சல் வந்து உயிருக்கு சாப்பிடும்ல. ஓகே மகே, வயலை உழைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் தான் முடிச்சிடுவேன். 5 நிமிஷம் தான். நடக்கு. தென்னங்கண்டுக்கு கூட ஏதாவது வாழையும் போடலாம், ஏதாவது உளுந்து இது போடலாம். சரி, ஏதாவது பருவத்தை ஏத்தலாம், பருவம் போட்டு விடலாம். போட்டு விட்டோம்னா நம்ம சும்மா அடக்க வயலியா சும்மா போடுவானே, பருவம் போட்டோம்னா ஏதாவது விளைச்சல் வந்துட்டே இருக்கலாம். இந்த இடம் நமக்கு போட கிடையாது. எந்த பயிர் போட்டா சரி, நான் இதில் பருத்தி போடலான் இருக்கேன். பருத்தி போடலாம். போட்டா 3 மாசத்துல பயிராகி பருத்தி பால் குடிக்கிறோம்லாம். சரி பாபு, கலப்பை ஏத்திக்க.